பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளையின் நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளியில் போகலாம். அனைத்து நண்பர்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சென்செக்ஸ் வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 83,638 நேர்மறைனும் 83,558 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் வந்து 83,358. இது ஒரு எதிர்மறையில் இலக்கு 1க்கு கீழே தான் இன்று பங்குச்சந்தை துவக்கப்பட்டது. துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் வந்து எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு மேலே போகிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அங்கு கரடிகள் தடுத்து நிறுத்தி நேர்மறையிலேருந்து எதிர்மறைக்கு வந்து கரடியோட இலக்கு 1 83,484 என்ற நிலையை அடைகிறாங்க. அங்கு காளைகள் தடுத்து நிறுத்தி எதிர்மறை நேர்மறைக்கு மேலே போகிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அங்கு கரடிகள் தடுத்து நிறுத்தி நேர்மறை எதிர்மறையில் வந்து இலக்கு 1 83,484 என்ற நிலையை மறுபடியும் அடைகிறாங்க. இலக்கு 1லிருந்து இலக்கு 2 82,858 என்ற நிலையை அடைவதற்கு முயற்சித்த கரடிகள் வந்து இன்று பங்குச்சந்தையோட முடிவு வந்து 83,366. இதை பொறுத்து வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை நம்ம பார்ப்போம். சென்செக்ஸ் இன்று பங்குச்சந்தையோட முடிவு வந்து 83,366. இதை பொறுத்து வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை வந்து 83,438, இலக்கு 1 83,632, இலக்கு 2 83,962. கரடியோட எதிர்மறை வந்து 83,358, இலக்கு 1 83,258, இலக்கு 2 82,962. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.